சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளியில பாபா வரதாத்தாவா வரமளிக்கும் வள்ளலாக நமக்கு வரதானங்களை கொடுக்கிறாரு. அதே நேரத்துல விதாத்தாவாக விதியை வழங்கக்கூடியவராக நமக்கு அந்த வரங்களை எவ்வாறு பயன்படுத்துவதுங்கிற அந்த விதிமுறையும் அதை அதிகப்படுத்துவதற்கான விதியும் நமக்கு புரிய வைக்கின்றார். எப்படி பொதுவா குழந்தைக்கு அவருடைய தந்தையோ அல்லது ஒரு குருஜி அவர்கள்லாம் வரதானங்களை வழங்குவாங்க, ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாங்க பொதுவா இந்த உலகத்துல? ஆயுஷ்மான் பவ, தனவான் பவ, புத்திரவான் பவ அப்படின்னு எல்லாம் வரம் கொடுப்பாங்க. செல்வந்தர் ஆகுக, நீண்ட ஆயுள் உடையவனா ஆகுக, புத்திரவான் குழந்தைகள் உடையவராக ஆகுக, அப்படியெல்லாம் வரம் கொடுப்பாங்க. பாப் தாதாவும் குழந்தைங்களுக்கு இதே வரதானங்களை கொடுக்கிறார். பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய வரதானங்களுடைய அர்த்தம் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. தனவான் பவ, செல்வந்தர் ஆகுக அப்படின்னா இந்த அழியாத ஞான பொக்கிஷங்கள் நிறைந்தவரா ஆகுக. சக்தி, அனைத்து சக்திகளுடைய பொக்கிஷத்திலையும் நிறைந்தவராக ஆகணுங்கிற அந்த வரத்தை நமக்கு கொடுக்கின்றார். மேலும் ஆயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுளோட வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நம்ம சங்கமயுகத்துல பாபாவுடைய குழந்தையா நம்ம பிறக்கிறோமோ, பிறந்து தந்தையினுடைய ஸ்தாபனை காரியத்துல, அதாவது புதிய உலக ஸ்தாபனை காரியத்துல தந்தையோடு இணைந்து நம்ம அந்த காரியத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். நம்ம கடைசி வரைக்கும் அவருடைய குழந்தையா நம்ம இருக்கணும். அதுதான் ஆயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுளோடு வாழ்க அப்படிங்கிற அந்த வரதானத்தினுடைய அர்த்தம். ஏன்னா பாபா சொல்லாரு, சில குழந்தைகள் நடுவுல அவங்க பாபாவுடைய கையை விட்டுட்டு மாயா கிட்ட போயிடுறாங்க. அப்ப அவங்க பாபா குழந்தையா பிறந்தாலும் கூட குறைந்த ஆயுள் உடையவர், நீண்ட ஆயுள் உடையவர் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. அதனால பாபா சொல்லாரு, கடைசி வரைக்கும் பாபாவுடைய குழந்தையாக அவருடைய காரியத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்கணுங்கிற வரமே நமக்கு கொடுக்கிறார். அதே நேரத்துல சொல்லாரு, நீண்ட ஆயுள் இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கணும்ல. ஆயுள் நீளமா இருக்கு, ஆனா அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுடுறாங்கன்னா அதுல சந்தோஷமே இல்லையே. அதே போல இந்த சங்கமயுக வாழ்க்கையிலையும் பாபா நோயற்றவராக ஆகுகங்கிற வரதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? மாயானுடைய ஒரு நோய் வசப்படுறது அப்படின்னா என்ன? அடிக்கடி கவலையில போயிடுறது, வருத்தத்துல போயிடுறது, மனசோர்வு அடைஞ்சிடுறது, அதுதான் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுறதுன்னு சொல்றார் பாபா. எப்படி ஒருத்தர் பேஷண்ட் உடம்பு சரியில்லைன்னா அவங்க அடிக்கடி போய் படுக்கையில படுத்துப்பாங்க, ஏன்னா உடல் பலவீனமா இருக்கும். மேலும் அவங்களுக்கு எதையுமே செய்ய பிடிக்காது, எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது, விருப்பமே இருக்காது. அதே போல பாபா சொல்லாரு, மனசோர்வுங்கிற படுக்கையில போய் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆன்மீக படிப்பு படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை, யோகாவும் திருப்தியா இருக்கிறது இல்லை, அவங்க சேவையிலையும் உளமாற சேவை பண்ண முடியறதில்ல. அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆயிடுறாங்க. பாபா சொல்லார், அப்படி இருந்த வாழ்க்கை அப்போ மகிழ்ச்சியாகவே இருக்காது இந்த சங்கமயுக வாழ்க்கை. அதனால பாபா சொல்லாரு, நோயற்றவரா நீங்க ஆகுங்க, என்னைக்குமே மனசோர்வு இல்லாம நல்ல உற்சாகத்தோட இருக்கிறது. ஸோ அப்படி ஒரு வரதானத்தினுடைய விளக்கத்தையும் நமக்கு பாபா புரிய வைக்கிறார். அதே போல புத்திரவான் பவ, குழந்தைகள் உடையவர் ஆகுங்கிற வரமும் நமக்கு கொடுக்கிறார். நீங்க மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களையும் பாபா குழந்தையா பிறக்க வைக்கணும் இல்லையா? அப்படித்தானே அர்த்தம் நம்ம புரிந்து கொண்டிருப்போம். ஆனா பாபா இன்னைக்கு புதுசா ஒரு அர்த்தம் சொல்றார். நீங்க 2 பேர் 4 பேருக்கு நீங்க பாபா குழந்தைகளை ஆக்குறது தான் புத்திரவான் பவங்களுடைய வரதானத்துடைய அர்த்தம் அல்ல. நீங்க எப்படி தந்தை படைப்பவர், அதே போல குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் படைப்பவர் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருமே குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு அன்பு உங்களுக்குள்ள மலரணும். அவர்கள் மேல உங்களுக்கு சுப பாவனை, சுப விருப்பம் உங்களுக்குள்ள எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். ஸோ இப்படி நீங்க மாஸ்டர் படைப்பவரா இருந்து முழு உலகத்திற்குமே நீங்க அந்த ஒளியையும் சக்தியும் நீங்க கொடுக்கணும். கல்ப மரத்தின் மேல நின்று மரத்திற்கே நீங்க தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பாபா ஒரு விதை ரூபத்துல நீங்க இருந்து எல்லாருக்குமே வழங்கணும். ஸோ அப்படி விஸ்வ கல்யாணக்காரியா மாறணும். ஸோ இதை பாபா இன்னைக்கு குழந்தைகள் பெற்றவர் ஆகுகிற ஒரு வரதானத்தினுடைய விளக்கமாக நமக்கு சொல்றார். அதனால தந்தையினுடைய மகிமை என்னவோ, தந்தைக்கு சமமா ஆகிறது அப்படின்னா அவருடைய பெயர் என்னவோ அதுதான் என்னுடைய பெயர், அவருடைய ரூபம் என்ன அதுதான் என்னுடைய ரூபம், பாபாவுடைய குணங்கள் என்ன அதுதான் என்னுடைய குணம், பாபாவுடைய தொழில் என்ன அதுதான் என்னுடைய தொழில்.
அப்படின்னு அவருக்கு சமமா எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம ஆகியிருக்கோமா அப்படிங்கிறத சோதனை வந்து பண்ண சொல்றார். இது போல பாபா நமக்கு நிறைய விஷயங்களை, ஆழமான கருத்துக்களை இன்றைய முரளியில விளக்கி கூறியிருக்கின்றார். வாங்க முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 1/8/2021 அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் ஆஃப் 24/2/1988. வரதாத்தா மூலமாக கிடைத்துள்ள வரதானங்களை அதிகப்படுத்துவதற்கான விதி. வரதாத்தா அப்படின்னா வரமளிக்கும் வள்ளல். வரமளிக்கும் வள்ளல் மூலமாக கிடைத்துள்ள வரதானங்களை அதிகரிக்கும் விதி. இன்று பாப்தாதா தன்னுடைய ஆன்மீக சாதக பறவை போன்ற குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவிடமிருந்து கேட்பதற்கும் சந்திப்பதற்கும் மற்றும் அதன் கூடவே பாபாவிற்கு சமமாக ஆகுவதற்கும் சாதக பறவையாக இருக்கின்றார்கள். சாதக பறவை எவ்வளோ ஒரு விருப்பத்தோட அந்த வானத்தை நோக்கி அது அந்த நீர்த்துளி எடுப்பதற்காக ஆவலோட காத்திருக்குமா, அதுபோல குழந்தைகள் பாபாவை சந்திப்பதற்கும் அவரிடம் கேட்பதற்கும் அவருக்கு சமமா ஆகிறதுக்கும் சாதக பறவையாக இருக்கின்றார்கள். கேட்பதால் பிறவி பிறவிக்கான தாகம் தணிந்து விடுகின்றது. ஞான அமிர்தம் தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்கிவிடுகின்றது. ஞானத்தை கேட்டு கேட்டு ஆத்மாக்களும் கூட பாபாவிற்கு சமமாக ஞான சொரூபமாக ஆகிவிடுகின்றனர். மற்றும் ஞான முரளியை கேட்டு கேட்டு தானும் கூட முரளிதரனின் குழந்தையாக ஆகிவிடுகின்றனர் என்றும் கூறலாம். ஆன்மீக சந்திப்பை சந்தித்து கொண்டே பாபாவின் அன்பில் மூழ்கி விடுகின்றனர். சந்திப்பை கொண்டாடி கொண்டே அன்பில் கலந்தும், அதாவது லவ்லீன் அப்படின்னு சொல்லப்படுது, அன்பில் கலந்தும் மூழ்கிய ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். சந்திப்பை கொண்டாடி கொண்டே ஒரு பாபாவை தவிர வேறு எவரும் இல்லை, இந்த அனுபவத்தில் மூழ்கிய நிலையில் இருக்கின்றனர். சந்திப்பை கொண்டாடி கொண்டே தடையற்றவர்களாக சதா பாபாவின் தொடர்பின் நிறத்தில், அதாவது சங்குகா ரங், சதா பாபாவினுடைய தொடர்பின் நிறத்தில் செல்லமான குழந்தையாக ஆகிவிடுகின்றனர். இவ்வாறு மூழ்கி இருக்கக்கூடிய அல்லது அன்பில் லவ்லீன், அதாவது அன்பில் கலந்து விடக்கூடிய அந்த லவ்லீனாக ஆகிவிடுகின்றனர் என்றால் அவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்க முடியும்? பாபாவுடைய அன்பிலே மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரே விருப்பம் வந்து இருக்கும்? எந்த விருப்பம் இருக்க முடியும்? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது. பாபாவுடைய ஒவ்வொரு அடி மீதும் அடி வைத்து நடக்கக்கூடியவர்கள் என்றால் பாபாவிற்கு சமமாக ஆகக்கூடியவர்கள். பாபா எப்பொழுதும் சர்வசக்திவான் ரூபத்தில் இருக்கின்றார். அப்போ அவருக்கு சமம்னா அதே போல குழந்தைகளும் சதா மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்தில் ஆகிவிடுகின்றனர். அடுத்து பாபாவுடைய சொரூபம் சதா சக்திசாலி நிலை, சதா லேசான நிலை. இந்த இரண்டு நிலைகளிலும் பாபா என்ன சொல்லார்? குழந்தைகளும் சமமாக ஆகிவிடுகின்றனர். சதா சக்திசாலியான நிலை, சதா லேசான நிலை, இவ்வாறு குழந்தைகளும் சமமாக ஆகிவிடுகின்றனர். சமமாக ஆகுவதற்கான விசேஷமான விஷயங்களை தெரிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? எந்தெந்த விஷயத்துலெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் பாபாவுக்கு சமமாக ஆகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தானே? எந்தெந்த விஷயங்களில் பாப் சமான் ஆக வேண்டும்? ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஆகிவிட்டீர்களா? பாபாவுடைய பெயர் எதுவோ அதுதான் குழந்தைகளுடைய பெயரும் ஆகுமா? பாபாவுக்கு என்ன பெயர்? விஸ்வ கல்யாணகாரி, உலகத்திற்கே நன்மை செய்பவர். அப்போ பாபா சொல்லார், உங்கள் அனைவருடைய பெயரும் இதுதானே, விஸ்வ கல்யாணக்காரி தானே. அடுத்து
எது பாபாவுடைய ரூபமோ அதுதான் குழந்தைகளுடைய ரூபமும். அவருடைய பெயர் விஸ்வ கல்யாணக்காரி, நம்முடைய பெயரும் விஸ்வ கல்யாணக்காரி. அவர் ஜோதிர்பிந்து ஸ்வரூபம், அவருடைய ரூபம் அது, நம்முடைய ரூபமும் அதுதான். எது பாபாவின் குணங்களோ அதுதான் குழந்தைகளுடைய குணமும் ஆகும். பாபாவின் ஒவ்வொரு குணத்தையும் தாரணை செய்யக்கூடியவர்கள் பாபாவிற்கு சமமாக ஆகிவிடுகின்றனர். பாபாவுடைய குணம் எதுவோ அதுதான் என்னுடைய குணம் அப்படின்னு யாரை தாரணை பண்றாங்களோ அவங்க பாபாவுக்கு சமமாக ஆகிடுறாங்க. அடுத்து பாபாவினுடைய தொழில் செயல், பாபாவுடைய செயல்தான் குழந்தைகளுடைய செயலும் ஆகும். இவ்வாறு அனைத்து விஷயங்களிலும் பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். அவருடைய பெயர், அவருடைய ரூபம், அவருடைய குணம், அவருடைய தொழில் என்னவோ அதேதான் என்னுடையது அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். அனைவருடைய லட்சியமும் இதுதான் அல்லவா? முன்னால் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, பாபாவுக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்க கிடையாதான். அப்ப என்னது? முன்னால் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, ஆனால் சமமாக ஆகக்கூடியவர்கள். இவர்களைத்தான் ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால் தன்னை சோதனை செய்யுங்கள். இப்படி செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கோங்கிறார். என்ன செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கணும்? அனைத்து விஷயங்களிலும் எதுவரை பாபாவுக்கு சமமாக நான் ஆகியிருக்கின்றேன். எவ்வளோ எல்லா விஷயங்களையும் சொன்னாரா? அப்போ அந்த எல்லா விஷயங்களையும் எவ்வளவு தூரம் நான் தந்தைக்கு சமமாக நான் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத செல்ஃப் செக் பண்ண சொல்கிறார். சமமாக ஆகுவதற்கான வரதானத்தை பாபா ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். முதல் வரதானம் என்னவென்றால் என்னது? முதல் வரதானம் அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். சர்வ சக்தி சம்பன்ன பவன்னு நமக்கு வரம் கொடுத்துட்டார். அனைத்து சக்திகளிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். லௌகீக வாழ்க்கையில் குழந்தைக்கு தந்தை என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார்? லௌகீக வாழ்க்கையில தந்தை அல்லது குருமார்கள் ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாங்க? தனுவான் பவ, புத்திரவான் பவ, ஆயுஷ்மான் பவ அப்படின்னு வரம் கொடுப்பாங்க. தனுவான் பவன்னா செல்வந்தர் ஆகுங்கள், புத்திரவான் பவ அப்படின்னா புத்திரவானாக ஆகுங்கள், புத்திரர்களை பெற்றவர்களாக ஆகுங்கள். அடுத்து ஆயுஷ்மான் பவனா நீண்ட ஆயுள் உடையவர் ஆகுக. மற்றும் சுகி பவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகமாக இருங்கள் என்று ஆசீர்வதிப்பார்கள் இல்லையா. பாப்தாதா என்ன வரதானங்களை கொடுக்கின்றார்? பாபா நம்ம எல்லாருக்கும் என்ன வரம் கொடுக்கின்றார்? வரதானம் கொடுக்கிறாரு. அதே வரதானம் தான் கொடுக்கிறார். ஆனா அதனுடைய அர்த்தம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. பாபாவும் நமக்கு என்ன தனவான் பவ, புத்திரவான் பவ, ஆயுஷ்மான் பவ, சுகி பவ இதெல்லாம் தான் பாபாவும் வரதானமா கொடுக்கிறார். பாப்தாதா என்ன வரதானங்கள் கொடுக்கின்றார்? சதா ஞான செல்வம். தனவான் பவ அப்படின்னா சதா ஞான செல்வம் மற்றும் சக்திகளினுடைய செல்வத்தில் நிறைந்தவர் ஆகுங்கள். இதுதான் பிராமண வாழ்க்கையின் பொக்கிஷமாகும் இல்லையா. ஞானம், சக்தி இதெல்லாம் பிராமண வாழ்க்கையினுடைய செல்வம், பொக்கிஷம். பிராமண பிறவி எப்பொழுது எடுத்தீர்களோ அப்பொழுதில் இருந்தே சங்கம யுகத்தின் ஸ்தாபனையின் காரியத்தில் கடைசி வரை வாழ வேண்டும். அடுத்து ஆயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுள் உடையவர் ஆகுக. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பாபா நமக்கு கொடுக்கிற இந்த வரதானத்தினுடைய அர்த்தம் என்ன? சங்கம் யுகத்துல நம்ம எல்லாரும் ஸ்தாபனை காரியத்துல இறங்கியிருக்கோம், ஈடுபட்டு இருக்கோம். எப்போ பாபாவுடைய குழந்தையா பிறந்தமோ அப்போ கடைசி வரைக்கும், சங்கம் யுகத்துல கடைசி வரைக்கும் நாம பாபாவுடைய அவருடைய காரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டு வாழ்ந்து வர வேண்டும். கடைசி வரை இந்த காரியத்தில், ஸ்தாபனை காரியத்தில் வாழ வேண்டும். அதாவது நீண்ட ஆயுள் உடையவராக ஆகுங்கள். ஒருவேளை இடையில் பிராமண வாழ்க்கையிலிருந்து வெளியேறி பழைய சம்ஸ்காரங்கள் அல்லது பழைய உலகத்திற்கு சென்று விடுகின்றனர் என்றால்
பாபாவுடைய குழந்தையாக பிறவி எடுக்கின்றனர், ஆனால் நடுவில் போயிடுறாங்க. அப்போ என்ன சொல்லார் பாபா? பிறவி எடுக்கின்றனர் ஆனால் குறைந்த ஆயுளை உடையவர்கள் என்று கூறப்படுகின்றனர். நீண்ட ஆயுள் இல்லை, நடுவில் பாபா கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ குறைந்த ஆயுள் உடையவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையில் இருந்து இறந்து விடுகின்றனர். சிலர் இப்படி கூட இருக்கின்றனர். எப்படி? கோமாவில் சென்று விடுகின்றனர்ங்கிறார். இந்த சங்கமயுகத்துல தான் இருக்கிறாங்க, விட்டுட்டு கலியுகத்துக்கு போல. ஆனா சங்கமயுகத்திலே இருந்தாலும் என்னங்கிறார்? நினைவில்லாமல் இருக்காங்க, கோமாவில் சென்று விடுகின்றனர். அப்போ இருந்தாலும் இல்லாதது போல இருக்கின்றனர். மேலும் அவ்வப்பொழுது என்ன ஆகுறாங்களா? எழுந்து விடுகின்றனர். அப்போ அவ்வப்பொழுது ஏதோ விழிப்புணர்வு வர்ற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் கோமா, நினைவு மறந்துடுது. ஆனால் அவர்கள் வாழ்வது கூட அப்ப என்ன ஆயிடுது? இறந்ததற்கு சமமாக கருதப்படுகின்றது. ஏன்னா நினைவிலே இல்லை, அப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லையே சங்கமயுகத்துல, இறந்ததற்கு சமமாக கருதப்படுகின்றது. ஆகவே நீண்ட ஆயுள் உடையவர் ஆகுங்கள் என்றால் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை பிராமண வாழ்க்கை அல்லது இந்த உயர்வான தெய்வீக வாழ்க்கையில் அனைத்து பிராப்திகளுடன் வாழ்வதாகும். அடுத்தது என்ன? நீண்ட ஆயுளின் கூடவே நோயற்றவராகுங்கள் அப்படிங்கிற வரதானமும் கிடைக்குது. நீண்ட ஆயுளின் கூடவே நோயற்றவராக ஆகுங்கள் என்ற வரதானமும் அவசியமானதாகும். ஆயுள் நீண்டதா இருக்கு, ஆனா ஆரோக்கியம் இல்லைன்னா அப்போ அதுல துக்கம் கஷ்டம் தானே இருக்கும். அதனால இந்த சங்கமயுகத்திலையும் நீண்ட ஆயுளோட கடைசி வரைக்கும் பாபா குழந்தையா ஸ்தாபனை காரியத்துல இருக்கணுங்கிறது ஒண்ணு. அதே நேரத்துல நோயற்றவர்களாகவும் இருக்கணும். அந்த ஒரு வரதானமும் மிகவும் அவசியமானதாகும். ஒருவேளை ஆயுள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் மாயாவின் வியாதி பலவீனமாக ஆக்கிவிடுகின்றது. மாயாவின் வியாதி அவர்களை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது என்றால் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் கூட வாழவில்லை. எனவே நீண்ட ஆயுள் உடையவர் ஆகுங்கள் என்பதன் கூடவே சதா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது சதா தடையற்றவராக இருக்க வேண்டும். அடிக்கடி கவலை மற்றும் மனமுடைந்து போகுதல் என்ற ஸ்திதியின் படுக்கையில் சென்று ஓய்வெடுக்காதீர்கள். அடிக்கடி கவலையில போயிடுறது, அடிக்கடி மனசோர்வுல வந்துடுறது, அதுதான் என்னங்கிறாரு. எப்படி வியாதி வந்தவங்க அடிக்கடி போய் படுக்கையில படுத்துப்பாங்க, அதே போல பாவஸ்லர் கவலை மற்றும் அந்த மாதிரி நீங்க ஒரு மனசோர்வனுடைய ஸ்திதி, அந்த படுக்கையில சென்று ஓய்வெடுக்காதீர்கள். யாராவது நோய்வாய்ப்படுகின்றனர் என்றால் படுக்கையில் சென்று ஓய்வெடுக்கின்றனர் அல்லவா? அது போல இருக்காதீங்கிறார். சின்ன சின்ன தொந்தரவுகளை பாபசுலார் நடக்கும்பொழுதும் போகும்பொழுதும் அப்படியே அதை நீங்க முடிச்சிடுறீங்க, அழித்து விடுகின்றீர்கள். சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா போக போக அதை நீங்க சரி பண்ணிடுறீங்க. ஆனால் பெரிய பிரச்சனை வரும் பொழுது தொந்தரவிற்கு உட்படுகின்றீர்கள். மனக்கலக்கம் அடைகிறது, மனசோர்வடைகிறது, மனமுடைந்து போகின்றீர்கள் என்றால் அப்போது மனதினுடைய நிலை என்னவாக இருக்கும்? பெரிய பிரச்சனை வருது, மனசோர்வடைஞ்சிருது, இல்லை மனமுடைஞ்சு போயிடுறது. அப்போ அவங்களுடைய மனதினுடைய நிலை ஸ்திதி எப்படி இருக்கும்? என்னவாக இருக்கும்? சரீரம் படுத்த படுக்கை ஆகிவிட்டால் மனதில் எந்த விருப்பமும் இருக்காது. எழுந்திருக்க வேண்டும், நடக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், அருந்த வேண்டும் என்று மனதில் எந்த விருப்பமும் ஏற்படாது. அதே போல இங்கேயும் யோகாவில் அமருகின்றனர் என்றாலும் கூட மனம் ஈடுபடுவதில்லை. ஞானம் கேட்பார்கள், ஆனால் உள்ளபூர்வமாக கேட்க மாட்டார்கள். சேவை செய்வார்கள், ஆனால் சேவையும் மனதார செய்ய மாட்டார்கள். மற்றவரின் பார்வைக்காக, பயத்தினால் அல்லது உலகத்தினருக்காக செய்வார்கள். இதை சதா ஆரோக்கியமான வாழ்க்கை என்று கூற முடியாது.
அதனால பாபா சொல்றார், எப்படி உடல்நிலை சரியில்லைங்கும் போது அடிக்கடி அவங்க போய் படுக்கையில படுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே எந்திரிக்கணும், சாப்பிடணும், குடிக்கணும், எதுவுமே அவங்களுக்கு விருப்பமே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி சரீரம் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும், பலவீனமா இருக்கும். அதே போல பாபா சொல்றாரு, இங்க மன சோர்வு அடையிறவங்க மனசோர்வுனுடைய படுக்கையில போய் படுத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன, அவங்களுக்கு எதுலேயுமே விருப்பமே இல்லை. அவங்களுக்கு படிப்புலையும் படித்தாலும் அதில் வந்து கவனம் இருக்கிறது இல்லை. யோகா பண்ணாலும் முழுமையாக அவர்களுக்கு திருப்தியாக இருக்கிறது இல்லை. சேவை பண்ணாலும் அவங்க உளமாற சேவா வந்து பண்ண முடியறதில்ல. அப்போ பாபா சொல்றார், இதை எப்படி வந்து சதா ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த சங்கம் யுகத்தில் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இதை சதா ஆரோக்கியமான வாழ்க்கை என்று கூற முடியாது. எனவே நீண்ட ஆயுள் உடையவர் என்றால் நோயற்றவர் என்று கூற முடியாது. நீண்ட ஆயுள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய அர்த்தம் நோயற்றவர்னு சொல்ல முடியாது. ஆகவே இரண்டுமே தேவை. நீண்ட ஆயுளும் தேவை, நோயற்ற வாழ்க்கையும் இந்த சங்கம யுகத்தில் தேவை. அடுத்தது புத்திவான் ஆகுங்கள் மற்றும் புத்திரவான் பவ. புத்திவானாகவும் ஆகுங்க, குழந்தைகள் உடையவராகவும் ஆகுங்கள். புத்திரவான் பவனா. அப்போ பாபா கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றார்களா? 2-4 குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லையே. நீங்கள் ஒரு 2-4 பேருக்கு மட்டும் ஞானம் சொல்லிட்டு அவங்கள பாபாவோட குழந்தையா பிறக்க வச்சிங்களா? அது மட்டும் இல்லையே. புத்திரவான் பவ என்ற வரதானம் உங்களுக்கு கிடைத்துள்ளது அல்லவா? 2-4 குழந்தைகளுக்காக இந்த வரதானம் கிடைக்கவில்லை. நீங்கள் 2-4 பேருக்கு ஞானத்தை சொல்லி பாபா குழந்தைகளை ஆக்கிறதுக்காக இந்த வரதானம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, புத்திரவானாகுகன்னு. ஆனால் என்ன பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் படைப்பவர் என்ற மேடையில் இருக்கின்றீர்கள் என்றால், பாபாவோ படைப்பவர், எப்படி தந்தையினாலே குழந்தைகளை படைப்பவர் இல்லையா? அப்போ பாபா படைப்பவர், அப்போ நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். நீங்கள் மாஸ்டர் படைப்பவருங்கிற மேடையில் இருக்கீங்க. அப்போ என்ன சொல்லார் பாபா? இவர்கள் அனைவரும் தன்னுடைய படைப்பாக தோன்றும், எல்லோருமே குழந்தைகள் அப்படின்னு தோன்றணும். எல்லையற்ற மாஸ்டர் படைப்பவராக ஆகுவது இதுதான் எல்லையற்ற குழந்தைகளை பெறுவதாகும். அதனால 2 பேர் 4 பேர் 4 குழந்தைங்கள்லாம் இல்லையா? பாபா சொல்லார், எல்லையற்ற குழந்தைகள் உடையவரா நீங்க ஆகணும். அப்படின்னா என்ன? எல்லோருமே குழந்தைகள் அப்படிங்கிற அந்த உணர்வு, நான் மாஸ்டர் படைப்பவன். ஸோ இப்படி எல்லையற்ற குழந்தைகளை பெறுவது, இதுதான் புத்திரவான் பவன் பாபா கொடுக்கிற வரதானத்தினுடைய அர்த்தம்ன்றார். எல்லைக்குட்பட்டவராக அல்ல, 2-4 மாணவர்களை நான் உருவாக்கினேன், இவர்கள் என்னுடையவர்கள் என்பது அல்ல. மாஸ்டர் படைப்பவரின் மேடை எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையாகும். எந்த ஒரு ஆத்மாவையும் மற்றும் இயற்கையின் தத்துவங்களையும் கூட தன்னுடைய படைப்பாக புரிந்து கொண்டு, பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் தன்னுடைய படைப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கையினுடைய 5 தத்துவங்களும் என்னுடைய கிரியேஷன், என்னுடைய படைப்பு தான். நான் எப்படியோ அது இந்த இயற்கைக்கும் கூட அது போய் தாக்கம் வந்து ஏற்படுத்துது. அப்போ நான் தான் இந்த இயற்கையும் இந்த வாயுமண்டலத்தையும் நான் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் தான் படைப்பவன். அப்போ அந்த எண்ணம் வந்து இருக்கணுங்கிற இயற்கையினுடைய 5 தத்துவங்களையும் கூட தன்னுடைய படைப்பாக புரிந்து கொண்டு விஸ்வ கல்யாணகாரி என்ற நிலையில் இருந்து ஒவ்வொருவர் மீதும் நன்மைக்கான சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் உள்ளவராக இருக்க வேண்டும். எல்லார் மேலேயுமே சுப் பாவனா சுப காம்னா, சுபமான எண்ணம் சுபமான விருப்பம் உள்ளவரா இருக்கணும். நான் விஸ்வ கல்யாணக்காரி. படைப்பிற்கு படைப்பின் மீது இந்த ஒரு பாவனை இருக்கின்றது. படைப்பவருக்கு படைப்பின் மீது இந்த ஒரு பாவனை இருக்கின்றது. எல்லையற்ற மாஸ்டர் படைப்பவராக ஆகிவிடுகின்றீர்கள் என்றால் எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியும் கவர்ந்தெழுக்க முடியாது. அப்போ யார் மாஸ்டர் படைப்பவரோ அவங்க எந்த அட்ராக்ஷனுமே அவங்கள வந்து அட்ராக்டே பண்ணாது. சதா தங்களை எங்கு நிற்பது போல பார்க்கின்றீர்கள்.
பாபா கேள்வி கேட்குறார், நீங்களா படைப்பவர் இல்லையா, மாஸ்டர் படைப்பவர். அப்போ எப்பவுமே உங்களை நீங்கள் எங்கு நிற்பவராக பார்க்கின்றீர்கள்? மரத்தின் படைப்பவர் விதை இல்லையா? மரத்தை கிரியேட் பண்ணுறது யார்? கிரியேட்டர் யார்? விதை. மரம் கடைசி நிலைக்கு வரும்போது அந்த விதை மேலே வந்து விடுகின்றது அல்லவா? மரம் வந்து வளர்ந்து வயசாகினாலும் அதில் வந்து அந்த மரத்துக்கு மேலே விதையும் நிறையா கிடச்சிடும். விதையிலிருந்து மரம் வருது, பிறகு அந்த மரத்திலிருந்து விதை கிடைக்குது இல்லையா? அப்போ அதுதான் பாபா சொல்றார், மரத்தின் படைப்பவர் விதை. மரம் கடைசி நிலைக்கு வரும் பொழுது அந்த விதை மேலே வந்து விடுகின்றது அல்லவா? அதே போல எல்லையற்ற மாஸ்டர் படைப்பவர் எப்பொழுதும் தன்னை கல்ப மரத்தின் மீது நின்று இருப்பது போல அனுபவம் செய்வார்கள். நம்ம எல்லாரும் விதையிலையும் இருக்கோம் கீழே, அதே நேரத்தில் மேலே எப்படி பிரம்மா பாபா நிற்கிறார் காமிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ கல்ப மரத்தின் மீது மேலே நின்றிருப்பது போல அனுபவம் செய்வார்கள் மாஸ்டர் படைப்பவர்கள். பாபாவின் கூடவே மரத்தின் மீது மாஸ்டர் விதை ரூபமாக ஆகி சக்திகளை, குணங்களை, சுப பாவனை, சுப விருப்பங்களை, அன்பை, சகயோகத்தின் ஒளிக்கதிர்களை பரப்புவார்கள். ஸோ நாம் தந்தையோடு சேர்ந்து மாஸ்டர் படைப்பவர் ஆகி என்ன செய்கிறோமா? கல்ப மரத்திற்கு மேலே நின்று எல்லோருக்கும் அன்பையும், கருணையும், சுப பாவனையும், சுப விருப்பத்தையும், ஒத்துழைப்பையும், அந்த ஒளிக்கதிர்களை பரப்புவாங்க. சூரியன் உயர்வான இடத்தில் இருப்பதால் முழு உலகத்திற்கும் தானாகவே ஒளிக்கதிர்களை பரப்புகின்றது அல்லவா? அதுபோல மாஸ்டர் படைப்பவர் அல்லது மாஸ்டர் விதை ரூபமாக ஆகி முழு மரத்திற்கும் ஒளியை அல்லது நீரை கொடுக்க முடியும் தானே? சூரியன் மேலிருந்து ஒளிக்கிரணங்களை கொடுக்குது. அதே போல நீங்கள் கல்ப மரத்திற்கு மேலே நின்று கொண்டு பாபா என்ன சொன்னார்? எல்லாருக்குமே நீங்கள் ஒளியை கொடுங்க. எனவே எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? இப்போ பாபா கேட்குறார், புத்திரவான் பவங்கிற வரம் கொடுத்துட்டார். அப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை குழந்தைங்கள்னு கேட்குறார். முழு உலகமும் உங்களுடைய படைப்பாக ஆகிவிட்டது அல்லவா? அதனால் மாஸ்டர் படைப்பவராக ஆகுங்கள். இதைத்தான் புத்திரவானுபவ, புத்திரவான் ஆகுங்கள் என்று கூறப்படுகின்றது. உங்களுக்கு எத்தனை வரதானங்கள் இருக்கின்றன? இதைத்தான் பாபாவிற்கு சமமாக ஆகுவது என்று கூறப்படுகின்றது. பிறந்த உடனேயே இந்த அனைத்து வரதானங்களையும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் பாபா கொடுத்து விடுகின்றார். இப்போ பாபா குழந்தையா பிறக்கிறமோ அப்போ இந்த வரதானங்கள் நமக்கு கிடைச்சிருது. வரதானம் கிடைத்து விட்டது தானே, அல்லது இப்போது கிடைக்க வேண்டுமா? கிடைச்சிருச்சு தானே. ஏதாவது ஒரு வரதானம் யாருக்காவது கிடைக்கின்றது என்றால் வரதானத்தின் கூடவே வரதானங்களை காரியத்தில் பயன்படுத்துவதற்கான விதியும் சொல்லப்படுகின்றது. வரதானம் கொடுத்துடுறார் பாபா. தினம் தினம் நம்ம முரளியில் கேட்குறோம் வரதானம். அதே நேரத்தில் அதனுடைய விளக்கமும் நமக்கு கிடைக்குது இல்லையா? அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அந்த வரதானத்தை எப்படி காரியத்தில் பயன்படுத்துவது, அதற்கான விதியும் சொல்லப்படுகின்றது. ஒருவேளை அவர்கள் அந்த விதியை பயன்படுத்தவில்லை என்றால் வரதானத்தினுடைய லாபத்தை எடுக்க முடியாது. அதனால் வரதானம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது. ஆனால் ஒவ்வொருவரும் வரதானத்தின் விதி மூலமாக விருத்தியை, அதாவது வளர்ச்சியை அடைய முடியும். வளர்ச்சியை எப்படி அடைய முடியும்? அதற்கான அனைத்தையும் விட சகஜமான உயர்ந்த விதி இதுதான். என்னது? சமயத்தின்படி வரதானம் நினைவில் வர வேண்டும். அந்த நேரத்திற்கு அந்த வரதானம் நினைவில் வரணும். மற்றும் நினைவில் கொண்டு வருவதால் சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள் மற்றும் வெற்றி சொரூபமாக ஆகிவிடுகிறீர்கள். காலத்தின் அடிப்படையில் எந்த அளவு காரியத்தில் ஈடுபடுத்துவீர்களோ, காரியத்தில் பயன்படுத்துவீர்களோ, அந்த அளவு வரதானம் விருத்தி, அதாவது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும்.
எப்படி ஒரு விதைக்கு தண்ணி ஊத்த ஊத்த தான் அது வளர்ச்சி அடையும். அதனால நினைவில் அதை கொண்டு வந்துட்டே இருக்கணும் காலத்தின்படி, அந்த சமய பிரமாணம். அதாவது சதா வரதானங்களின் பலனை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். நினைவில் கொண்டு வர அதனுடைய பலனை அனுபவம் பண்ணிட்டே இருப்பீங்கிறது. இவ்வளவு உயர்வான சக்திசாலியான வரதானம் கிடைத்துள்ளது. தனக்காக காரியத்தில் பயன்படுத்தி பலனை அடைய முடியும். ஆனால் அது மட்டும் அல்லாமல் மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட தான் அந்த வரதானத்தினுடைய பலனை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நினைவில் கொண்டு வந்து சக்தியை எடுத்துட்டு இருக்கோம், பலனை வெற்றியை அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் அல்லாமல் என்ன பண்ணணுங்கிறார் பாபா, மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட வரதாத்தா, அதாவது வரமளிக்கும் வள்ளல் பாபாவிடமிருந்து வரதானங்களை பிராப்தி செய்வதற்கான தகுதியானவர்களாக மாற்ற முடியும். மற்றவர்களையும் அவங்களும் வரதானத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களா உங்களால மாற்ற முடியும். இந்த சங்கம யுகத்தின் வரதானம் 21 பிறவிகள் விதவிதமான ரூபத்தில் கூடவே கிடைக்கும். இந்த சங்கம யுகத்தின் ரூபம் தனிப்பட்டது மற்றும் 21 பிறவிகள் இந்த ஒரு வரதானம் நிறைந்த வாழ்க்கையின் கணக்குப்படி நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் வரமளிக்கும் வள்ளல் மற்றும் வரதானங்கள் கிடைக்கக்கூடிய சமயம் இதுவே, இப்போதைய நேரம், இந்த சங்கமயுகம்தான். அதனால் சோதனை செய்யுங்கள். என்ன செக்கிங் பண்ணணும்? அனைத்து வரதானங்களையும் காரியத்தில் பயன்படுத்தி சகஜமாக முன்னேறி கொண்டு இருக்கின்றீர்களா, இதை செக் பண்ண சொல்ற. வரதானத்தின் விசேஷத்தன்மை இதுதான். அதாவது வரதானிகள் ஒரு பொழுதும் முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. பக்த ஆத்மாக்கள் எப்போது முயற்சி செய்து களைப்படைந்து விடுகின்றாரோ அப்போது தந்தையிடமிருந்து கடவுள்கிட்ட இருந்து என்ன கேட்கிறாங்க? ஆசீர்வாதங்களை கேட்கின்றார்கள். உங்களிடம் கூட உலகத்தினர் வருகின்றனர். யோகா செய்வதற்காக முயற்சி செய்ய விரும்பவில்லை என்றால் அப்போது எந்த விதத்தில் பேசுகின்றார்கள்? அவங்களுக்கு யோகா பண்ண முடியல, அப்ப உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவாங்க? எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்கள், தலை மீது கை வையுங்கள் என்று கூறுகின்றனர். பிராமண குழந்தைகள், உங்கள் மீது வரமளிக்கும் வள்ளல் பாபாவின் கை சதா உள்ளது. எப்பவுமே பாபாவுடைய கரங்கள் உங்கள் தலை மேல இருக்கு. ஸ்தூலமான கைகளை 24 மணி நேரமும் வைக்க முடியாது அல்லவா? பாபாவின் உயர்ந்த வழி என்ற வரதானத்தின் கை எப்போதும் குழந்தைகளின் மீது உள்ளது. பாபாவுடைய ஸ்ரீமத்துங்கிற கை, உயர்ந்த வழிங்கிற அந்த ஒரு கை எப்பவுமே குழந்தைகள் மேல இருக்கு. அமிர்த வேளையில் இருந்து இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு சுவாசத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு செயலிலும் உயர்ந்த வழி என்ற கை உள்ளது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல், செயல் எப்படி இருக்கணும், அதற்கான ஒரு எலிவேட்டட், அதாவது உயர்ந்த ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த உயர்ந்த வழி தான் என்ன? கை. பாபாவுடைய கை நம்ம மேலே இருக்குன்னு. இந்த வரதானத்தை விதிப்படி செயல்படுத்துங்கள். அப்போது ஒருபோதும் முயற்சி செய்ய வேண்டி இருக்காது, கடின முயற்சியே பண்ண வேண்டி இருக்காது. தேவதைகளுக்கான மகிமை ஒன்று இருக்கு. அது என்னது? ஆசைகள் என்றால் என்னவென்று அறியாத நிலை. ஆசைகள் என்றால் என்னவென்று அறியாத நிலையில் உள்ளவர்கள், இதுதான் ஃபரிஷ்தா வாழ்க்கையின் விசேஷத்தன்மை ஆகும். ஸோ அது தேவதாக்களுடைய மகிமை. அதே போல ஃபரிஷ்தாக்களுடைய விசேஷத்தன்மையும் அதுதான், ஆசையே கிடையாது. ஸோ இப்போ இந்த வாழ்க்கையில நாம இந்த விசேஷத்தன்மை பாபா சொல்லாரு இருக்கணும். தேவதைகள் வாழ்க்கையில் ஆசைகளின் விஷயமே இல்லை. பிராமண வாழ்க்கையிலிருந்து ஃபரிஷ்தா வாழ்க்கையில் மாறிவிட்டனர் என்றால் கர்மாதீத நிலையை அடைந்து விட்டனர். எந்த ஒரு சுத்தமான கர்மம் அல்லது வீணான கர்மம் அல்லது முடிந்து போன கர்மம், ஏதாவது ஒரு கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு செய்வது
இதை கர்மாதீத நிலை என்று கூற முடியாது. பாஸ்ட் கர்மாவோ இப்போ செய்கிற செயலோ எதனுடைய ஒரு பந்தனத்திலையுமே கட்டுப்படுவதில்லை. அப்படி கட்டுப்பட்டு அதை கர்மாதீத நிலைன்னு சொல்ல முடியாது. ஒன்று கர்மத்தின் சம்பந்தம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று பந்தனம். எல்லைக்குட்பட்ட ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை இவ்வாறு மகிமை பாடப்பட்டுள்ளது. அதுபோல ஃபரிஷ்தா வாழ்க்கை அல்லது பிராமண வாழ்க்கை என்றால் பாபா இன்னைக்கு என்ன சொல்றார்? ஃபரிஷ்தா வாழ்க்கை அல்லது பிராமண வாழ்க்கைன்னா பாபா இன்னைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. என்னது? கஷ்டம் என்ற வார்த்தையை அறியாத நிலை. டிஃபிகல்ட்டி, கஷ்டம்னாலே என்னன்னே தெரியாத நிலை. அடுத்தது என்னவா? சுமையை அறியாத நிலை. அவை எப்படி இருக்கும் என்றே தெரியாத நிலையில் இருப்பதாகும். அந்த ஹெவினஸ், அந்த சுமை, அது அனுபவமே ஆகாது. அதுதான் ஃபரிஷ்தா நிலை அல்லது பிராமன் வாழ்க்கைங்கிறார். அதனால் வரதானி ஆத்மா என்றால் கஷ்டம் என்ற வார்த்தையை அறியாத நிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள்தான் வரதானி ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு வரங்களை கொடுத்துட்டு இருக்கவங்க அவங்க கஷ்டப்பட்டு இருந்தா எப்படி அவங்க தானம் செய்யக்கூடியவர்களா இருக்க முடியும் இல்லையா? அதனால கஷ்டம்ங்கிற வார்த்தையே இல்லை, சுமைங்கிற வார்த்தையே இல்லை. இவங்க தான் வரதானி ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதனால் பாபாவிற்கு சமமாக ஆகுவது என்றால் சதா பாப் தாதாவிடம் இருந்து கிடைத்துள்ள வரதானங்களில் வளர்வது, சதா கவலையற்ற நிலை, நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை அனுபவம் செய்வதாகும். எப்பவுமே கவலையற்ற நிலை, நிச்சயிக்கப்பட்ட வெற்றி, இதை அனுபவம் செய்வது. நிறைய குழந்தைகள் புருஷார்த்தத்தை மிக நன்றாகவே செய்கின்றனர். அதில் டவுட்டே இல்லை. பாபா சொன்ன நல்ல முயற்சி, புருஷார்த்தம் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் புருஷார்த்தத்தில் சுமை அனுபவம் ஆகுவது இது யதார்த்தமான புருஷார்த்தம் இல்லை. பாபா சொல்லியிருக்காரு இதை நான் செய்யணும் அப்படின்னு செய்யறாங்க. ஆனா சுமையை அனுபவம் பண்றாங்களா? ஒரு விதமான சுமை புருஷார்த்தம் செய்யறது. அப்போ பாபா சொல்றார் இது அக்யூரேட் புருஷார்த்தம் கிடையாது, இது யதார்த் புருஷார்த் நஹி ஹை. அட்டென்ஷன் வைப்பது, அதாவது கவனம் வைப்பது பிராமண வாழ்க்கையினுடைய விதியாகும். கவனம் வச்சாதானே மாற்றம் வரும். கவனம் வைக்கணும் தான், ஆனால் அட்டென்ஷன் டென்ஷனாக மாறிவிடுகின்றது. இயற்கையான கவனம், அதாவது இயற்கையான அட்டென்ஷன் இருப்பதில்லை. அப்ப இதை சரியான அட்டென்ஷன், யதார்த்தமான அட்டென்ஷன் என்று கூற முடியாது. வாழ்க்கையில் எப்படி ஸ்தூலமான ஞானம் இருக்கின்றது அல்லவா? அதாவது இந்த பொருள் நன்றாக உள்ளது, இந்த விஷயம் பேச வேண்டும், இதை செய்யக்கூடாது. இதை ஞானத்தின் ஆதாரத்தில் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகின்றனர். அவர்களுடைய அடையாளம் என்னவென்றால் அவர்களிடம் இயற்கையாகவே அட்டென்ஷன் இருக்கும். ஸ்தூலமா எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ரல் அட்டென்ஷன் வந்திருக்கு, இதை சாப்பிடணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஆனா இங்க ஞானத்தினுடைய ஆதாரத்துல நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இயற்கையாகவே அட்டென்ஷன் வந்திருக்கும். இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, அது இயற்கையா இருக்கும். அப்போ ஒவ்வொரு அடியிலும் டென்ஷன் இருக்காது. அதாவது இதை செய்யலாமா அல்லது செய்யக்கூடாதா, இதை சாப்பிடலாமா அல்லது வேண்டாமா, அப்படி நடக்கலாமா அப்படி நடக்கக்கூடாதா, அப்படிங்கிற டென்ஷன் அவங்களுக்கு டென்ஷன் ரூபத்தில் இருக்காது. அவர்கள் இயற்கையான ஞானத்தின் சக்தியால் அட்டென்ஷனோடு, அதாவது கவனமாக இருப்பார்கள். அதுபோல யதார்த்தமான புருஷார்த்தத்தின் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் அட்டென்ஷன் இருக்கின்றது என்றால், அட்டென்ஷன் இருக்கின்றது ஏனென்றால் ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தி தானாகவே யதார்த்தமான ரூபத்தில் யதார்த்தமான விதத்தில் நடக்கின்றது.
அக்யூரேட்டாக ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அக்யூரேட் யோகா அவர்கள் வந்து செய்கிறாங்க. அதனால் அவர்கள் தன்னுடைய நடவடிக்கை, தன்னுடைய எண்ணம், சொல், செயலில் கூட ரொம்ப அக்யூரேட்டாக இயல்பாக அட்டென்ஷன் அவங்களால வைக்க முடியுது. அதனால் தாராளமாக புருஷார்த்தம் செய்யுங்கள், அட்டென்ஷன் கண்டிப்பாக வையுங்கள். ஆனால் டென்ஷன் என்ற ரூபத்தில் இல்லை. டென்ஷனில் வந்து விடுகின்றீர்கள் என்றால் அதிக வேலை செய்ய வேண்டும் அல்லது முதல் எண்ணில் வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், நான் ஃபர்ஸ்ட் நம்பரில் வரணும்னு. ஆனால் டென்ஷன் இருப்பதால் எவ்வளவு நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த அளவு செய்ய விடாது. என்னவாக ஆக விரும்புகின்றீர்களோ அவ்வாறு ஆக விடாது. மற்றும் டென்ஷனைத்தான் உருவாக்கும். ஏனென்றால் என்ன விரும்புகின்றீர்களோ அது நடக்கவில்லை என்றால் இன்னும் டென்ஷன் அதிகமாகுகின்றது. எனவே புருஷார்த்தம் அனைவரும் செய்கின்றீர்கள். ஆனால் சிலர் அதிகமாக புருஷார்த்தத்தை சுமையாக ஆக்கிவிடுகின்றனர். மற்றும் சிலர் முற்றிலும் கவனக்குறைவாக இருக்கின்றனர். எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிடும் அப்படின்னு சிலர் என்ன பண்ணுறாங்களா, கவனக்குறைவாக கூட இருக்காங்க. சில பேர் ரொம்ப அவங்க வந்து அட்டென்ஷன் வைக்கணும்னு சொல்லி டென்ஷன் ஆகிறவங்களும் இருக்காங்க முயற்சி செய்கிறதுல. சில பேர் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருக்காங்களாம். எது நடக்கணுமோ அது நடக்கும், பார்க்கலாம். யார் பார்க்கின்றார்கள், யார் கேட்க போகிறாங்க? அதனால் அதுவும் நல்லது கிடையாது. அந்த மாதிரி கவனக்குறைவாக இருக்கிறதும் நல்லது கிடையாது, டென்ஷன் ஆகிறதும் நல்லது கிடையாது. அதனால் அதுவும் நல்லது கிடையாது, இதுவும் நல்லது கிடையாது. அதனால் பேலன்ஸ், சமநிலை வேணும். பேலன்ஸ் மூலமாக பாபாவுடைய பிளெஸ்ஸிங், வரதானத்தை அனுபவம் செய்யுங்கள். சதா பாபாவின் கை என் மீது உள்ளது, இந்த அனுபவத்தை எப்பொழுதுமே நினைவில் வையுங்கள். பாபாவுடைய கரங்கள் என் மேலே எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற அனுபவத்தை நீங்கள் நினைவில் வச்சுட்டே இருங்கிற. பக்த ஆத்மாக்கள் ஸ்தூலமான சித்திரத்தை முன்னால் வைக்கின்றனர். தலை மீது வரதானங்களின் கை உள்ளது என்ற அனுபவம் செய்கின்றனர். அதனால் நீங்களும் கூட நடந்தாலும் சுற்றி வந்தாலும் இந்த அனுபவத்தின் சித்திரத்தை சதா நினைவில் வையுங்கள். அனுபவங்கிற சித்திரம், அந்த அனுபவத்தை நம்ம அப்படியே மனசுல கொண்டு வரணும். அப்படி பாபா சொல்லார், உங்கள் தலைமையில பாபாவுடைய கரங்கள் எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற அந்த அனுபவத்தினுடைய சித்திரத்தை நீங்க எப்பவுமே நினைவுல கொண்டு வாங்க. புரிந்ததா? நிறைய புருஷார்த்தம் செய்துள்ளீர்கள். இப்பொழுது வரதானங்களினால் வளர்ந்து பறந்து செல்லுங்கள். பாபாவை ஞான வள்ளலாகவும் விதாத்தாவாகவும், ஞான வள்ளல், அதுக்கப்புறம் பாபாவுக்கு என்ன பேரு? விதாத்தா. விதாத்தானா விதிகளை வழங்குபவர். எப்படி நமக்கு பாபா இன்னைக்கு வரதானத்தை கொடுத்தார், கூடவே அந்த வரதானத்தை எப்படி நம்ம அந்த சொரூபமா ஆகிறது, அதிலிருந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான விதிமுறையும் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால பாபாவை ஞான வள்ளலாகவும் விதாத்தா, அதாவது விதிகளை வழங்குபவராகவும் அனுபவம் செய்தீர்கள். இப்போது வரதானங்களை அனுபவம் செய்யுங்கள். அவர் எல்லாம் கொடுத்துட்டார். இப்போ வரதானங்களை அனுபவம் செய்யுங்கள். நல்லது. சதா ஒவ்வொரு அடியிலும் பாபாவை பின்பற்றக்கூடிய, சதா தன்னை வரமளிக்கும் வள்ளல் பாபாவின் வரதானி, உயர்வான ஆத்மா என்று அனுபவம் செய்யக்கூடிய, சதா ஒவ்வொரு அடியையும் சகஜமாக கடந்து செல்லக்கூடிய, சதா அனைத்து வரதானங்களையும் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய, தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய உயர்வான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் வரமளிக்கும் வள்ளலின் ரூபத்தில் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அடுத்ததாக முக்கியமான மகாரதி சகோதரர்களிடம் சந்திப்பு. நம்முடைய மூத்த சகோதரர்கள் அவர்கள்கிட்ட பாப் தாதா சந்திக்கும் பொழுது உரைத்த மகா வாக்கியங்கள். பிறந்ததிலிருந்து எத்தனை வரதானங்கள் கிடைத்துள்ளன? ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று வரதானம் கிடைத்துள்ளது.
ஆரம்ப காலத்துல எல்லாம் பாப்தாதா சந்திப்புக்கு தனித்தனியா எல்லாரும் பாபாவுக்கு முன்னாலே போவாங்க. தனித்தனியா ஒவ்வொருத்தருக்குமே கூட வரதானம் கிடைச்சிருக்கு. பாபா சொல்றார், அவரவருக்கென்று வரதானம் கிடைத்துள்ளது. பிறவியே வரதானங்களினால் ஏற்படுகின்றது. இல்லை என்றால் இன்று இந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது. வரதானங்களினால் பிறவி எடுத்துள்ளீர்கள். பாபாவுடைய பிளெஸ்ஸிங் தான் நாம் இந்த பிறவியை எடுத்திருக்கோம். அதனால் முன்னேறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். வரதானத்தினால முன்னேறிட்டும் நம்ம இருக்கோம். பாண்டவர்களின் மகிமை சாதாரணமானதல்ல. பாபா சொல்றார், சகோதரர்களுடைய மகிமையும் சாதாரணமானது கிடையாது. ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மையை வர்ணனை செய்தால் எவ்வளவு இருக்குங்கிறது. ஒவ்வொரு பாண்டவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸை சொன்னால் அவ்வளோ இருக்கும்னு சொல்கிறார் பாபா. இங்கு எந்த ஒரு பாகவதம் உருவாக்கப்பட்டுள்ளதோ அது போல ஆகிவிட வேண்டும். பாபாவின் பார்வையில் ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மை இருக்கின்றது. மற்ற எதை பார்த்தாலும் பார்ப்பதில்லை, அறிந்திருந்தாலும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் விசேஷத்தன்மை சதா முன்னேற்றிக் கொண்டே இருக்கின்றது மற்றும் முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். யார் பிறந்ததிலிருந்தே வரதானி ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் பின்தங்கி இருக்க முடியாது. எப்பொழுதும் பறக்கக்கூடிய வரதானி ஆத்மாக்கள் தான் அல்லவா? வரமளிக்கும் தந்தையின் வரதானம் முன்னேற்றிக் கொண்டே இருக்கின்றது. பாண்டவர்கள் குப்தமாக இருக்கின்றனர். பாண்டவர்கள் சகோதரர்கள் பின்னால இருக்காங்க, சகோதரிகள் முன்னால இருக்காங்க. அப்போ பாபா சொல்றாரு, பாண்டவர்கள் நீங்க குப்தமா இருக்கீங்க, மறைமுகமா இருக்கீங்க. ஆனால் பாப்தாதாவின் மனதில் சதா பிரத்யட்சமாக இருக்கின்றீர்கள். சதா பிரத்யட்சம்னா என்ன? சதா வெளிப்படையா தென்படக்கூடியவர்களா இருக்காங்களாம் பாபாவுடைய மனசுல. பாண்டவர்கள் தான் நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குகின்றனர். பிளானிங் எல்லாம் பண்றது சகோதரர்கள். நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குகின்றனர். சக்திகள் வேட்டையாடுகின்றனர். இவங்க பிளான் பண்றாங்க, இவங்க வேட்டையாடுகிறார்கள். அப்படின்னா ஞான அம்பை விட்டு ஆத்மாக்கள் எல்லாரையும் பாபா கிட்ட கொண்டு வர்றது. அப்ப சக்திகள் வேட்டையாடுகின்றார்கள். ஆனால் அதிசயம் என்ன? அழைத்து வருபவர்களுடையதுதான். அந்த அழைத்து வர்றதுக்கான திட்டம் போடுறது சகோதரர்கள் தானே. அப்ப பாபா சொல்லாரு, அற்புதம் என்னது? என்ன அற்புதமான ஒரு விஷயம்? அழைத்து வருபவர்களுடையது தான். அழைத்து வருபவர்கள் வரவில்லை என்றால் யாரை வேட்டையாடுவீர்கள்? பிளானிங் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்து எல்லாருக்கும் போய் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறது, வீடு வீடா நம்ம பார்க்குறோம் இல்லையா? சகோதரர்கள் எவ்வளவு சேவை அதில் செய்வாங்க. அப்போ எல்லாரையும் வரவழைக்கிறது சகோதரர்கள். அதுக்கப்புறம் ஞான அம்பை விட்டு வேட்டையாடுறது சகோதரிகள். இப்போ பாபா சொல்லாரு, அங்கே கூட்டிட்டு வர்றவங்க கூட்டிட்டு வரலைன்னா யாரை வேட்டையாடுவீர்கள்? அதனால் பாண்டவர்களுக்கு விசேஷமாக தனக்கென்று வரதானம் உள்ளது. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் வரதானம் இருக்குங்க. நினைவு மற்றும் சேவையின் பலம் விசேஷமாக கிடைத்துள்ளது. நினைவின் பலமும் விசேஷமாக கிடைச்சிருக்குங்கிறார். சேவையினுடைய பலமும் விசேஷமாக கிடைக்கின்றது. ஏன்? அதற்கும் காரணம் உண்டு. என்றால் தேவையான நேரத்தில் எந்த அளவு காரியத்தில் வருகின்றார்களோ அதற்கான விசேஷமான வரதானம் கிடைக்கின்றது. ஆரம்பத்தில் ஸ்தாபனை காரியத்தில் பாண்டவர்கள் நீங்கள் மறைந்திருந்தீர்கள், வெளிப்படவில்லை. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அவங்க மறைந்து இருந்தாங்கன்றது, வெளிப்படவில்லை. சக்திகள் உதாரணமாக திகழ்ந்தனர் மற்றும் அவர்களை உதாரணமாக பார்த்து மற்றவர்கள் முன்னேறினார்கள். எனவே எந்த அளவிற்கு யார் தேவையான நேரத்தில் சகயோகியாக ஆகுகின்றார்களோ வாழ்க்கையில் அல்லது சேவையில் அவர்களுக்கு நாடகப்படி விசேஷமான பலம் கிடைக்கின்றது. அப்ப சக்திகள் மூலமா பலருக்கும் இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது, பலருடைய வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சது. ஆனா அவங்களுக்கு பின்னால சகோதரர்கள் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பவர்களா இருந்தாங்க.
இப்போவும் இருக்காங்க. அப்போ பாபா என்ன சொல்றார், அந்த மாதிரி நேரப்படி தேவையான நேரத்துல யாரு ஹெல்ப்ஃபுல்லா, கோஆப்ரேட்டிவா, ஒத்துழைப்பு கொடுப்பவர்களா இருக்காங்க, அவங்களுக்கு பாபா சொல்றாரு ஸ்பெஷல் பவர் கிடைக்குதுங்கிறார். அவர்களுக்கு நாடகப்படி விசேஷமான பலம் கிடைக்கின்றது. தன்னுடைய புருஷார்த்தமும் உள்ளது. அதே நேரத்துல அவங்க செய்யற புருஷார்த்தமும் அவங்களுக்கு பலனை கொடுக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா பலம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நேரப்படி சகயோகி ஆகிறாங்க இல்லையா. நல்லது. சேவை செய்வதால் அனைத்து ஆத்மாக்களும் குஷி அடைகின்றனர். அதற்கு கூட அதிக பலம் கிடைக்கின்றது. சேவையின் மூலமா நமக்கு குஷி கிடைக்குது இல்லையா, அந்த குஷியும் ஒரு பலத்தை கொடுக்குது. யார் அனுபவி ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய சேவை தேவைப்படுகின்றது. ஏனென்றால் சாக்காரத்தில் பாலனையை எடுத்துள்ளனர். அப்போ பல வருடமா சாக்கார் பாபா காலத்திலேயே இருந்த சகோதரர்கள் அவர்கள்கிட்ட சொல்றார், அப்ப நீங்க சாக்காரத்துல பாலனையை எடுத்திருக்கீங்க. அவர்களை பார்க்கும் பொழுது சதா பாபாவின் நினைவு வருகின்றது. எப்பொழுதாவது நீங்கள், அதாவது தாதிமார்கள் கிட்ட சொல்றார், எங்கேயாவது செல்கின்றீர்கள் என்றால் விசேஷமாக என்ன கேட்கின்றார்கள்? தாதிமார்கள்லாம் போகும்பொழுது அவங்க கிட்ட எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஹிஸ்ட்ரி சொல்லுங்க, யக்ய ஹிஸ்ட்ரி சொல்லுங்க, பாபாவை பத்தி சொல்லுங்க, அந்த காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்கின்றார்கள்? சரித்திரத்தை கூறுங்கள், பாபாவினுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை கூறுங்கள். அதனால் பாபா சொல்லார், உங்களுக்கெல்லாம் அந்த விசேஷத்தன்மை உள்ளது அல்லவா? எனவே சேவையில் விசேஷத்தன்மையின் வரதானம் கிடைத்துள்ளது. நீங்கள் மேடை மீது நின்று கொண்டு சொற்பொழிவு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் அனைத்தையும் விட பெரிய சொற்பொழிவாகும். எது? பாபா சொல்ல, நீங்க மேடையில் ஏறி பெரிய பெரிய லெக்சர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். மகாரதிகள், அனுபவ மூர்த்திகள், அவர்கள்லாம் அவங்க ஜஸ்ட் இந்த ஒரே விஷயம் மட்டும் செஞ்சா போறோம், அதுவே பெரிய சொற்பொழிவுங்கிறார். என்னது? சரித்திரத்தை கூறி, இந்த யஜ்யத்தினுடைய அந்த சரித்திரத்தை கூறி சரித்திரவானாக ஆகக்கூடிய, சரித்திரத்தை கூறி சரித்திரவான். சரித்திரவான் என்ன? நல்லொழுக்கவான், நல்லொழுக்கம் நிறைந்தவர்களாக. ஸோ பாபாவுடைய அந்த சரித்திரத்தை சொல்லி எல்லோருக்குள்ளேயுமே ஒரு தூண்டுதல், நாமும் அது போன்ற ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தூய்மையான ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு தூண்டுதல் கிடைக்க வைக்கிறது. அப்போ அதுதான் பாபா சொல்றார், சரித்திரத்தை கூறி சரித்திரவானாக, நல்லொழுக்கவானாக ஆகக்கூடிய ஒரு பிரேரணை கொடுப்பது. பாபா சொல்றார், இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவையாகும். அதனால் சேவைக்கு செல்ல வேண்டும் மற்றும் சேவைக்கு நிமித்தமாகவும் ஆக வேண்டும். நல்லது. இன்றைய வரதானம், எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றம் செய்யக்கூடிய நினைவு சொரூபம் பற்றிலிருந்து வென்றவராக ஆகுங்கள். எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை எல்லைக்கப்பாற்பட்டதாக மாற்றம் செய்யக்கூடிய நினைவு சொரூபம் பற்றிலிருந்து, அதாவது பற்றை வென்றவராக ஆகுங்கள். வரதானத்தினுடைய விளக்கம், பற்றை வெற்றி அடைவதற்காக தன்னுடைய நினைவு சொரூபத்தை மாற்றம் செய்யுங்கள். நினைவு சொரூபத்தை இப்போ நீங்க பரிவர்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது உங்களை பற்றி, உங்களுடைய சொரூபம் என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க மாத்திக்கோங்கிற. நான் குடும்பஸ்தன், என்னுடைய வீடு, என்னுடைய சம்பந்தம் என்ற நினைவு இருக்கும் போதுதான் பற்று ஏற்படுகின்றது. இப்போது இந்த எல்லைக்குட்பட்ட பொறுப்பை எல்லையற்ற பொறுப்பாக பரிவர்த்தனை செய்யுங்கள், அதாவது மாற்றம் செய்யுங்கள். எல்லையற்ற பொறுப்பை நிர்வகிக்கும் பொழுது எல்லைக்குட்பட்டவை தானாகவே முடிந்துவிடும். ஆனால் எல்லையற்ற பொறுப்பை மறந்து எல்லைக்குட்பட்ட பொறுப்பை நிர்வகிக்கின்றீர்கள் என்றால் அந்த கடமை பற்றில் கலந்து விடுகின்றது. அதனால்
தன்னுடைய நினைவு சொரூபத்தை மாற்றம் செய்து பற்றிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். அதனால பாபா என்ன சொல்றார், என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய வேலை அப்படிங்கும் போது என்ன ஆயிடுது, அங்க பற்று அனுபவம் ஆகுது. அதனால நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்டதா அதை மாத்திடுங்க. என்னுடையதுங்கிறதுக்கு பதில் என்னவா ஆக்கிடுறோம், நம்ம எல்லாமே பாபாவுடைய. அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்டதா மாத்திட்டா அப்போ பாபா சொல்லாரு, நீங்க நினைவு சொரூபம், நீங்க பற்றிலிருந்து விடுபட்டவரா நீங்க ஆயிடுவீங்க. ஸ்லோகன்: விஷயங்கள் என்ற மேகங்களை வினாடியில் கடந்து செல்ல வேண்டும், அந்த அளவிற்கு தீவிர வேகத்தில் பறந்து செல்லுங்கள். விஷயங்கள் என்ற மேகங்களை வினாடியில் கடந்து செல்ல வேண்டும், அந்த அளவிற்கு தீவிர வேகத்தில் பறந்து செல்லுங்கள். ஓம் சாந்தி.